வணக்கம் சார். தெரிந்தோ தெரியாமலோ இந்த வழக்கில் ரெண்டு விஷயம் சார். தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றில் முதல் முறையாக அந்த கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுவான காரியத்திற்கு வழக்கு தொடுத்தது அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த நீட்டு சம்பந்தமாக ஜஸ்டிஸ் ராஜன் கமிட்டிக்கு எதிராகத்தான் வழக்கு தொடுத்தது. அதுபோல இந்த தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கு அப்படின்னா, இதுதான் முதல் வழக்கு. அந்த வழக்கும் தெரிந்தோ தெரியாமலோ தமிழ்நாட்டினுடைய பிஜேபி அதில் தொடர்புடையதாக போயிடுச்சு. அவங்க 3 மாநிலங்களை குறிப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்த 3 ஸ்டேட்டும் நடைமுறைப்படுத்த மாட்டாங்கதுன்ட்டு. இந்த 3 ஸ்டேட் மட்டும்தான் நடைமுறைப்படுத்தலை, மீதி எல்லா ஸ்டேட்டும் என்இபிக்குள்ளே வந்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் கொண்டு வந்துட்டாங்கன்னாவே உள்ளே வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். கேரளா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு, இது 3 மட்டும்தான். ஆஸ் ஆன் டேட் வரை இந்த 3 ஸ்டேட்டு தான் இருக்குது, வேறு எந்த ஸ்டேட்டும் கிடையாது. இதெல்லாம் மாநிலத்துக்கு தெரிந்து தான் நடக்குதுங்களா, இல்லை எப்படி சார் இது? இல்லை இந்த வழக்கு ஒரு பெரும் பின்னடைவை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் எனது மதிப்புமிக்க சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர் மிகவும் சாமர்த்தியமாக எனக்கு வாய்ப்புகளை பேசியும் வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொடுத்த தம்பி திமுகவை சேர்ந்த தம்பி தமிழ்மாறன் அவர்களுக்கு, எனது அருமை மரியாதைக்குரிய கல்வியாளர் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு, அதை போலவே நண்பர் முருகன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். தம்பி தமிழ்மாறன் ஒரு வளரக்கூடிய திராவிட இயக்க, அதாவது திமுகவுடைய செய்தி தொடர்பாளர், வளரக்கூடிய தகுதி உள்ள அரசியல் இருக்கிறவங்க அப்படிங்கிற அளவுல நான் அந்த தம்பியை பாராட்டுறேன். நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டு பிள்ளைகளை நீங்க எப்படி படிக்க வைப்பீங்க? நான் தம்பிக்கு ஒரு தகவல் சொல்றேன். என்னுடைய பிள்ளைகளை தாண்டி என்னுடைய பேர பிள்ளைகள் என்கிற நிலைக்கு நான் வந்துட்டவன். ஒண்ணு, என்னுடைய பேர பிள்ளைகள் இன்றைக்கு மெட்ரிகுலேஷன்லயும் சிபிஎஸ்இ ஸ்கூல்லயும் படிக்கிறாங்க. அதுல ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பேர்த்தி, அதாவது பேர்த்தி, மகள் வயிற்று பேர்த்தியும் மகள் வயிற்று பேரனும் இந்தியில 6 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க. இது எத்தனை படிக்கிறாங்கன்னா 8, 9 படிக்கிறவங்க 6 எக்ஸாம், 8 இதுல 8 எக்ஸாம்ல 6 பாஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது தம்பி, எங்களுக்கு மாநில இதுல வழக்கு சம்பந்தமா முதல்ல வழக்குல இருந்து வரதா இருந்தா, இந்த வழக்கை தொடுத்தவர் தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக தொடுத்திருக்கிறார். நீங்க மிக அருமையாக சொன்னீங்க, இந்த பாலிசி நோட்டுன்னு சொன்னீங்க. உச்ச நீதிமன்றம் கூட அந்த இதை தீர்ப்புல உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் மரியாதைக்குரிய ஐயா பர்த்திவாலா அவர்களும், நீதியரசர் தமிழ்நாட்டை சார்ந்த ஐயா மகாதேவன் அவர்களும் ரொம்ப அருமையா இதை சொல்லியிருக்காங்க. பாலிசி நோட் இதை நீங்க சட்டம், நாடாளுமன்றத்துல சட்டமாக்கப்படாத ஒன்றை நீங்க விவாதத்துக்கு கொண்டு வந்ததே சரியில்லை, இது சுய விளம்பரத்திற்காக சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான பிரிவு, அதாவது அதிகாரப்பூர்வமாக இந்த மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையின் ஒப்புதலோடு தொடரப்பட்ட வழக்கு என்று நான் கருதவில்லை. யார் வேணாலும் நீங்க ஒண்ணு கேளுங்கள, ஒரு வழக்கறிஞர் பிரிவுல இருப்பாங்க, ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ் யார் வேணாலும் போட்டு அதுல ஆர்டர் கிடைச்சிட்டுன்னு சொன்னா சுய விளம்பரம் தேடிக்கிடுவாங்க. அப்படி ஒரு வகையில போடப்பட்ட வழக்கே தவிர இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்புதலோடு போடப்பட்ட அதிகாரப்பூர்வமான வழக்கு இல்லை. ரைட், போட்டுருவோம். ரெண்டாவது, நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலேயே இந்தி கட்டாயம் எந்த இடத்துல, ஒரு சின்ன குறுக்கீடு, ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. உச்ச நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் அஸ்வினி உபாத்யாயா அப்படிங்கிற ஒரு சீனியர் கவுன்சிலால் தொடரப்பட்டிருக்குது. அது முத்தலாக்கு வழக்காக இருக்கலாம், இல்லை வக்பு வழக்காக இருக்கலாம். இப்படி நிறைய கேஸ் அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு. இல்லை உத்தரப்பிரதேசம், அந்த காசி விஸ்வநாதர் கோயில், இப்படி நிறைய கோயில் தொடர்பான வழக்குகளும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிறத போல் அது எல்லாம் அவரோட பப்ளிசிட்டிக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கொள்ளலை. ஏன்னா அந்த தீர்ப்புகள் எல்லாம் வரும்போது பிஜேபி கொண்டாடி தீர்த்திருக்கிறது அவரை. அதனால ஒருவேளை இந்த கேஸில் இந்த ஜட்ஜ்மெண்ட் மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இது இல்ல நீங்க கொண்டாடி இருப்பீங்க.
அப்ப கொண்டாடி இருப்பீங்க, கரெக்டா? ஆமா. அப்ப சொல்லுங்க. இதுதான் சொல்ல வந்தேன். இதுதான் எங்களுக்கு வேணும். இப்ப சொல்லுங்க. அதான் நீங்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த வழக்கை இல்ல, இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்பு அவர் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக தாக்கல் செய்யறதுனால அவர் என்ன செஞ்சிருக்கணும்னா, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையோடு கலந்து பேசி இருக்கணும். நண்பர் தம்பி தமிழ்மாறன் சொன்னாங்க, ஐயா நம்முடைய சீனியர் அட்வொகேட் வில்சன், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் ஒரு வழக்கை தாக்கல் பண்றாங்கன்னா அந்த கட்சியினுடைய ஒப்புதல் இல்லாமல் தாக்கல் பண்ண மாட்டாங்க. அதுல டிஎம்கே லீகல் விங்க் வந்து ஒரு எந்த வழக்கா இருந்தாலும் ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் போது அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அனுமதி இல்லாமல் எந்த வழக்கையும் தாக்கல் செய்ய மாட்டாங்க. இந்த சகோதரர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவுல பொறுப்புல இருக்கலாம், ஆனால் கட்சியினுடைய தலைமையின் ஒப்புதலோடு அல்லது அங்கீகாரத்தோடு இந்த வழக்கு தொடரப்பட்டதாக நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒப்புதல் கொடுத்திருந்தா NEP-ல வந்து நாம இந்தி வந்து கட்டாயம் இல்லை. அண்ணா உங்களுக்கு தெரியும் அண்ணே, நீங்க தவறுதலா நினைச்சுக்காதீங்க. 1980 பாரதிய ஜனதா கட்சி தொடங்கின காலத்துல இருந்து அவர்கள் ஒரு பொது காரியத்திற்கான ஒரு வழக்கை தொடுத்த வரலாறே கிடையாது. அண்ணா ஒண்ணு கிடையாது. நீங்க அப்புறம் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க எப்படி போக முடியும்? என்ன அருமை தம்பி ராஜா தமிழ்மாறனுக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுத்தீங்க, என்னையே வந்து குறுக்கீடு பண்றீங்க, கொஞ்சம் விடுக்கல. நேரத்தை சுருக்கிறேன். அதாவது இந்த சகோதரர் பாரதிய ஜனதா கட்சியிலே அவர் வந்து ஒரு துணை பொறுப்புல இருக்காருங்கிறத மறுக்கல. அதே நேரத்தில் இந்த வழக்கை இப்பொழுது தொடர வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இதுல NEP-ல வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசில நிச்சயமா 3வது மொழி தாய்மொழி கட்டாயம், இணைப்பு மொழி ஆங்கிலம் அவசியம், 3வது மொழி அவங்க விரும்புறது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான், ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான். அதனால இது வந்து இந்த வழக்கு தொடர்ந்த முறையே தவறு. நீங்களே அந்த நீதியரசர்களே குறிப்பிட்டிருக்காங்க, தம்பி தமிழ்மாறனும் அருமையா சொன்னாங்க. இதுல வந்து அவருக்கு ஏதோ காஸ்ட் ஃபைன் போடல, அந்த அளவிற்கு ஒரு நிமிஷம், அது அந்த அளவிற்கு அவர்கள் வந்து ஒத்துக்கிடல. நீதியரசர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பாலிசி நோட்டு, இது வந்து பார்லிமெண்ட்ல சட்டமாக்கப்படாத ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வந்தது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து இதை நீங்க மத்திய அரசுக்கு எதிரான விஷயமா நீங்க எடுத்துக்கிட வேண்டாம். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நாளை இன்றைக்கு இருக்கிற நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய இன்னல்களில் இருந்து, போர் சூழலில் இருந்து மீண்டு நாடாளுமன்றம் ஒரு இயல்பு நிலைக்கு வந்த பிறகு நாடாளுமன்றத்தில் இது ஒரு சட்டமாக்கப்பட்டால் அன்றைக்கு அது வேற விவாதம். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த சகோதரர் வந்து உங்களுக்கு விவாதம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டார். யாரு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர் இப்பொழுது பொது வழியிலே சத்தியம் தொலைக்காட்சி இதை எடுத்து பொது விவாதமாக்கி என் அருமை தம்பி ராஜா தமிழ்மாறன் போன்றவர்கள் வாதம் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு தவிர இப்பொழுது இந்த வழக்கு தொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல NEP அவர் முழுமையா பார்க்கல. நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய அந்த நீதியரசர்கள் சொல்லும் போது, நான் டெல்லியில இருக்கேன், நான் படிச்சுட்டேன், ஹிந்தி படிச்சுட்டேன், உங்க பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைகள் தமிழ்நாட்டுல இருக்காங்க படிக்கிற, தமிழ்நாட்டுல யாரும் படிக்க வேண்டாம்னு சொல்லலையே. அதனாலதான் என்னுடைய பேர பிள்ளைகளே ஹிந்தி படிக்கிறாங்க சார். சரி சரி சரி, அவசியம்னு நான் உணர்றேன். என் தம்பி சொன்னாரு, அது ரெண்டுக்கான பதில் மட்டும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி கொடுப்பீங்களா, அதை சொல்லி கொடுப்பீங்களா, இதை சொல்லி அதுவும் படிக்கட்டும், அதெல்லாம் NEP-ல இல்லவே இல்லைன்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு தான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, NEP-ல சுத்தமா எதிர்கால திட்டங்கள் எதுவுமே இல்லை. லைன் பை லைன் பாலிசியை படிச்சவங்கிற முறையில் நான் உங்களுக்கு பேசுறேன். தயவு செஞ்சு நீங்களும் படிச்சிருங்க, உங்க பிள்ளைகளுக்கு நல்லது. நீங்க ஹிந்தி படிச்சீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க அதுல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க 3ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை சமஸ்கிருதத்தை கட்டாயமாக வைத்திருக்கிறார்கள். நீங்க தயவு செஞ்சு NEP-ய படிங்க. இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன், உறுதியா சொல்லிடுறேன். சமஸ்கிருதத்தை கட்டாயமாக வைத்து அதை தான் நம்முடைய அமித்ஷா அவர்கள்
தெளிவாக போனதுல சொன்னாரு, இந்திய மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழியாக சமஸ்கிருதம் இருக்கிறது, அதை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஆதாரபூர்வமா பதிவு பண்ணியிருக்காரு. அவர் சொல்ற மாதிரி ஹிந்தி அல்ல சமஸ்கிருதத்தையே உறுதியாக்கி இருக்கிறார்கள். அது ஆட்சேபனைக்குரியது. ஓகே அண்ணே, சகோதரர் ராஜா ஒரே ஒரு விஷயம், அரவிந்தாக்ஷன்ங்கிறது அதுவே கூட சமஸ்கிருத மொழிதான். அரவிந்தாக்ஷன் அதுக்கு என்ன அதுவே கூட சமஸ்கிருத மொழிதான். அதுக்காக என் அண்ணனை நான் தமிழ் தெரியாது, தமிழ்ல விருப்பம் இல்ல அவர் சொல்லிட முடியுமா? இல்ல, நீங்க சமஸ்கிருதத்தை நீங்க கட்டாயமாக்க முடியாது. சமஸ்கிருதத்துல ஒப்பாரிக்கும் இடம் இல்ல, நீங்க நல்ல சுகத்துக்கும் நல்ல செய்திகளுக்கும் இடம் இல்லாம அது வெறும் இந்த மொழி உணர்வுகள் இல்லாத ஒரு மொழி. அது சரி, நீங்க அது உயிரியே இல்லாத மொழி. அண்ணே அதை எதுக்கு நீங்க கத்துக்கணும்? செத்த மொழி எதுக்கு சார் கத்துக்கணும்? நம்ம பிள்ளை எதுக்கு சார் சமஸ்கிருதம் கத்துக்கணும்? சரி, நல்லது நல்லது. நீங்க தமிழை விட்டுட்டு